Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா friends, iPhonesல மட்டுமே இருக்கதான ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபீச்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா friends, Wi-Fi assist அப்படினு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு iPhonesல மட்டும் தான் அவேலபிளா இருக்கு. சோ இந்த Wi-Fi assistனா என்ன, இதோட யூசஸ் என்னென்ன, இத நாம எப்படி நம்ம iPhoneல வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கறதையும் இந்த Wi-Fi assist பத்தின மத்த எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம கீழ இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படினா நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் கிடைச்சிடும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So Apple எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா फ्रेंड्स, மத்த பிராண்ட் கிட்ட இருந்து அவங்களோட டிஃபரண்டாவும் யூனிக்காவும் வச்சிக்கிறதுக்காக எப்பவுமே அவங்களோட டிவைसेसலயும் OSலயும் வந்து தனித்துவமான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா फ्रेंड्स எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா फ्रेंड्स, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவங்களோட Apple டிவைसेसல மட்டும் தான் நாம பார்க்க முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் இந்த Wi-Fi assist அப்படினு கூட சொல்லலாம். இப்போ இந்த Wi-Fi assistனா என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். நாம வந்து நம்ம ஐபோன்ல இன்டர்நெட் யூஸ் பண்ணனும் அப்படினா ஒன்னு மொபைல் டேட்டா மூலமா யூஸ் பண்ணுவோம், இல்லனா ஹாட்ஸ்பாட் மூலமா யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லனா Wi-Fi மூலமா வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இந்த Wi-Fi மூலமா நாம இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருவேளை நம்ம Wi-Fiல சிக்னல் ஸ்ட்ரென்த் குறஞ்சி நம்ம இன்டர்நெட் ஸ்பீட் வந்து ரொம்பவே புவரா இருக்கு அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல இந்த Wi-Fi assist அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து ஒன்ல இருக்கு அப்படினா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா फ्रेंड्स, நம்ம Wi-Fiல வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம மொபைல் டேட்டாவை எனேபிள் பண்ணி நம்ம டிவைஸ்க்கு வந்து தொடர்ச்சியா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ இதத்தான் வந்து Wi-Fi assist அப்படினு சொல்லுவாங்க. இது வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா फ्रेंड्स, நாம வந்து கட்டாயமா இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்துல இருக்கும்போதோ, அப்படினா நம்ம வந்து இன்டர்நெட்ல ஏதாவது முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போதோ, ஒருவேளை நம்ம Wi-Fi யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுல சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிடுச்சு அப்படினா அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து இந்த ஃபியூச்சர் எனேபிள்ல இருக்கும்போது நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து தொடர்ச்சியா யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स, iOS 9க்கு பிறகு ரிலீஸ் ஆன எல்லா விதமான iOS வெர்ஷன்லயும் வந்து அவேலபிளா இருக்கு. இது எப்படி நாம எனேபிள் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முதல்ல தான் நம்ம ஐபோன் செட்டிங்ஸ்க்குள்ள போய்க்கணும். சோ செட்டிங்ஸ்க்குள்ள போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு மொபைல் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பாட்டம்ல வந்து உங்களுக்கு இந்த Wi-Fi assist அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स, எல்லா விதமான ஐபோன்ஸ்லயும் வந்து டிஃபால்ட்டா வந்து டிசேபிள்ல தான் இருக்கும். உங்களுக்கு தேவை நீங்க யூஸ் பண்ணனும் அப்படின்னா நீங்க வந்து அதை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स, ஒருவேளை நம்ம Wi-Fiல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிக்னல் போர் ஆகி இந்த மொபைல் டேட்டாவுக்கு வந்து இது கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைலுக்கு மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட ஐக்கான் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம Wi-Fiல இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்லை மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து ஐஃபோனில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து Wi-Fiல வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட சிக்னல் வந்து இல்லை அப்படின்னாலும் எந்த வித தடையும் இல்லாமல் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த ஃபியூச்சரில் உள்ள ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து Wi-Fiல இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிக்னல் இல்லாமல் நம்ம மொபைல் டேட்டாக்கு வந்து கனெக்ட் ஆகும்போது நம்ம மொபைலில் டேட்டா இல்லாமலோ அப்படின்னா நம்ம மொபைல்லையும் சிக்னல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபியூச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியூச்சர் வந்து இப்போதைக்கு ஐஃபோன்ஸில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. மேபி மற்ற பிராண்ட்ஸ்க்கு வந்து ஃபியூச்சரில் வரலாம். ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஐஃபோனில் இருக்கிற Wi-Fi assist அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை பற்றின முழு விவரங்களையும் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து நிச்சயமாக ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து நிச்சயமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் நண்பர்கள் கூடயும் ஐஃபோன் யூசர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.